அதாவது சரத்தை ஒரு உடம்பு பாதிப்படையுதுன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஒன்று இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷனு. இன்னொன்று ஆக்சிடெண்ட்டு, அடிபட்டு இதாக வர்றது, அல்லது உடம்புல சத்து குறைபாடு, இல்லைன்னா விஷத்தாக்குதல். இது அதுவும் இல்லைன்னா பிறப்பிலேயே ஏற்படக்கூடிய குறைபாடுகள். அது எல்லாம் தாண்டி உடம்புல டாக்ஸின் கிரியேட் ஆகிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதனால். இப்படி எல்லாம் கிரியேட் ஆச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும். அப்படி அந்த பாதிப்புக்குள்ளாகும் பொழுது நாம் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த நோயினுடைய இது தாக்கம் குறையும், தாக்கம் வேதனை அது குறையும். அது குறைஞ்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அது உள்ள உடம்புல ஏற்படுத்தின ரணம் இருக்குது பாருங்கள், ரணம் தொடரும். அந்த பிரச்சனை தான் வெளியே போயிருக்குமே வெளிய, அது உருவாக்கின மாற்றங்கள், உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்குல்ல, அது அவ்வளோ ஈஸியாக வெளியே போகாது. அப்போ அந்த ரணம் உடம்பில் இருக்கும். இப்போ அதுக்கு யாருக்கு ட்ரீட்மெண்ட் போகிறதில்ல, பார்க்குறதில்ல, சரியாக போச்சில்ல அப்படின்னு விட்டுறாங்க. இப்போ நம்ம மாதிரி கொஞ்சம் ஏதாவது கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன, அந்த ரணத்தை நீக்கணும். அது செகண்ட் ஸ்டேஜ். முதல்ல டிசீஸ் அறிகுறிகளை நீக்கிறது, ரெண்டாவது அந்த ரணத்தை நீக்கிறது. இதெல்லாம் நீக்கின பிறகு திரும்பி அதை ஒரு ஸ்டெடியான நிலைக்கு, அந்த எந்த மாதிரி பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தியை உடம்புல கிரியேட் பண்ணணும். இந்த எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணுறது அது ஒரு காலமாகும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்குரிய அந்த வேக்சினேஷன் பவரை அந்த இடத்துக்கு கொடுக்கணும். அப்படி அந்த ஒரு நோய் நம்ம குணப்படுத்துகிறோம் அப்படின்னா 4 ஸ்டேஜ். இந்த 4 ஸ்டேஜும் சரியாக முடியணும்னா 9 மாதம் ஆயிருக்கும். சர்வசாதாரணமாக ஒரு பிரச்சனை மேஜர், சின்னதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மேஜராக ஒரு பிரச்சனை போகுதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து போகணும். அப்போ தான் உடம்பு பழைய ஸ்டாமினா கிடைக்கும். நம்ம இதை பூஸ்டப் பண்ணி மெடிசின்ஸ் மூலமாக மற்றது மூலமாக கொண்டுக்கிட்டு வரலாம். ஆனால் அது கொண்டு வரதை விட இயற்கையாக உணவு ரீதியாக பயிற்சி ரீதியாக கொண்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கடைசி வரைக்கும் சிலர் வந்துடுவாங்க. 100க்கு 40 பேர் வந்துடுவாங்க. 60 பேர் என்ன பண்ண மாட்டாங்க, சரி விடு, இந்த டாக்டர் காசு கேட்டுக்கிட்டே இருப்பார், காசுக்காக வர சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதாலெல்லாம் இதுதான். எப்போதுமே ஒரு உடல் மாறுபட்டால் மீண்டும் அது நார்மல் நிலைக்கு வர்றதுக்கு அதனுடைய பீரியட் டைம் இருக்கும். ஒரு டிசீஸ் உள்ளே வருதுனாலே ஒரு இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும். அதன் பிறகு தான் அது அவுட்லெட்டுக்கு வரும். அது மாதிரி தான் இது. அதனால் எந்த ஒரு நோயும் முழுமையாக சரியாகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 மாதம் 3 மாதம் நிச்சயமாக ஆகும். அது அந்த நோயினுடைய பரிணாமத்தை பொறுத்தது, ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது.